இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்திற்கு மத்தியில் இஸ்ரேலில் வாழும் இந்தியர்கள் பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தென்னிந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதர் ஆர்லி வெய்ட்ஸ்மன் தந்தி டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த போர்ல இஸ்ரேல் வாழ் இந்தியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய உங்க அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? Escalation of this conflict. So Israel has developed very complex defense systems. இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை எதிர்கொள்ள மிக வலுவான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்களை, தற்காப்பு அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கு. அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஏரோ, இப்படி பல வகைகள்ல எங்க கிட்ட தற்காப்பு அமைப்புகள் இருக்கு. இந்த வாரம் ஈரான் எங்க மீது 180 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி எங்களை தாக்கியது. அது எல்லாத்தையும் எங்க ஏர் டிஃபென்ஸ் தற்காப்பு சாதனங்கள் மூலமா தவிடுபொடியாக்கினோம். Other nationalities are just as safe as any Israeli living in Israel. They also have access to safe rooms wherever they are, and they're treated exactly the same. இங்க வாழக்கூடிய இந்தியர்கள் இதன் மூலமா தற்காத்து காப்பாற்றப்படுவார்கள். எல்லா இடங்களிலும் பாம் ஷெல்டர், சேஃப் ரூம் இருக்கு. எல்லா வீடுகளிலும் பாம் ஷெல்டர் அறைகள் நிச்சயமா இருக்கும். ஏவுகணைகள் தாக்கும் போது சைரன்கள் ஒலிக்கும். வீட்லயே இருக்கிற பாதுகாப்பு அறைகளுக்கு போய் தற்காத்துக்கலாம். பழைய கட்டிடங்கள்ல வாழ்ந்தீங்கன்னா வீடுகளுக்கு பக்கத்திலேயே பொது பாம் ஷெல்டர்கள் இருக்கும். அதுக்குள்ள போய் தப்பிச்சிடலாம். இப்படி இஸ்ரேல்ல வாழும் இந்தியர்கள் உட்பட எல்லாருடைய பாதுகாப்புமே உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால இங்க எல்லாரும் பாதுகாப்பா உணர்றாங்க. எங்க பிரதமர் கூட சொன்னாரு, கேட்டிருப்பீங்க, அயன்டோம் உள்ளிட்ட தற்காப்பு அமைப்புகள் மூலமாவும் மக்கள் அரசு எச்சரிக்கையை கடைபிடித்து பாம் ஷெல்டர்களுக்கு போய் பாதுகாத்து கொண்டதாலும் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதலால பெரிய உயிர் சேதம் ஏற்படல. ஒரு பாலஸ்தீனியன் மட்டுமே துரதிர்ஷ்டவசமா கொல்லப்பட்டார். பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுபோல பல கேள்விகளுக்கு ஆர்லி வெய்ட்ஸ்மன் அளித்த பதில்களை இன்று மாலை 5:30 மணிக்கு விரிவாக காணலாம் உங்கள் தந்தி டிவியில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.